Hey guys, welcome back to Civil and Pet Farming. குவாரண்டைனில் செம்ம போர், எதனா ப்ரொடக்டிவாக பண்ணியே ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் குழம்பி இருக்கீங்களா? உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம ஃபீல்டில் சாஃப்ட்வேர்ஸ்ன்றது ரொம்பவே முக்கியம். எந்தெந்த சாஃப்ட்வேர்ஸில் நம்மளுக்கு ரொம்ப பேசிக்காக தேவைப்படுது, எதுக்கெலாம் தேவைப்படுதுன்றது தான் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேசிக்காக நம்ம என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோன்னா, AUTOCAD பற்றி பார்க்க போகிறோம், REVIT, STAAD Pro, PRIMAVERA, 3ds Max இதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா AUTOCAD 2D பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடியெல்லாம் பார்த்தோன்னா ஒரு பிளான் எடுத்துக்கிட்டோன்னா அது கண்டிப்பாக பேப்பரில் தான் போட்டிருப்பாங்க. ஆனால் அதில் நிறைய மேன்மேட் எரர்ஸ் வந்திருக்கும். இதே நம்ம இந்த சாஃப்ட்வேரில் போட்டோன்னா எரர்ன்ற பேச்சுக்கே இடம் இல்லை. முக்கியமாக இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. இதில் AUTOCADலேயே 2D 3D எல்லாமே போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா REVIT. இது ஒரு BIM சாஃப்ட்வேர். BIM அப்படின்னா பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். BIMனா என்னென்னா ஒரு ப்ராஜெக்டோட பிளானிங், டிசைனிங், பில்டிங், கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் அட்லாஸ்ட் அதோட மேனேஜ்மெண்ட் வரைக்கும் வர்றது தான் BIM. இதுவும் ஒரு ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் தான். இதில் நம்ம கிரியேட் பண்ணுற பில்டிங்ஸை 3Dயாகவும் பார்க்கலாம், இல்லை வர்ச்சுவல் ரியாலிட்டிலையும் பார்க்கலாம். இதில் ஹியூஜ் லைப்ரரி செட் இருக்குது. லைப்ரரி அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபர்னிச்சர் செட்லேருந்து நம்ம யூஸ் பண்ணுற மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் கனெக்ஷன்ஸ் வரைக்குமே இதில் இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம எடுத்து நம்ம பிளானில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெண்டரிங் பெஸ்ட்டாக இருக்குது. போத் இன்டீரியராக இருக்கட்டும், எக்ஸ்டீரியராக இருக்கட்டும், இதில் செம்ம ரெண்டரிங் இருக்குது. இதில் வாக் த்ரூவும் இருக்குது. வாக் த்ரூ அப்படின்னா என்னென்னா, நம்ம போட்ட பிளான்குள்ளேயே நம்ம நடந்து பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அதுதான் வாக் த்ரூ. இதுவுமே அந்த சாஃப்ட்வேரில் ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோன்னா STAAD Pro. இது ஒரு டிசைன் சாஃப்ட்வேர். பீம், காலம், ரீட்டைனிங் வால் எந்த டிசைனாக இருந்தாலும் இந்த சாஃப்ட்வேரில் நம்ம பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூசர் ஃப்ரெண்ட்லி. டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வச்சு நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். லைக் கான்க்ரீட்டாக இருக்கட்டும், ஸ்டீல், அலுமினியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேட் மாடல்ஸும் அதிலேயே இருக்குது. இஃப் எதனா நம்ம யூஸ் பண்ணணும்னா அதை எடுத்து டைமென்ஷன் மட்டும் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் டிஃப்ரெண்ட் கோட்ஸ் இருக்குது. லைக் இந்தியன் கோட்ஸ், அமெரிக்கன் கோட்ஸ், இதெல்லாம் ரெஃபர் பண்ணி போடுற மாதிரி தான் இருக்கும் அந்த சாஃப்ட்வேர். இதில் 3D ரெண்டரிங்கும் இருக்குது. மேஜர் டிசைனிங், இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாமே STAAD Proவில் ரிலேட்டடாக தான் இருக்குமா. நெக்ஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோன்னா PRIMAVERA சாஃப்ட்வேர். இது ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேர். லைக் ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறோன்னா அந்த ப்ராஜெக்டோட ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் என்னென்ன ஒர்க்லாம் நடக்க போகுது அப்படின்னு ஷெட்யூல் பண்ணி வச்சுக்க யூஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் எந்தெந்த ஒர்க்லாம் கம்ப்ளீட் ஆகுதுன்னு சைட் பை சைட் நம்ம நோட் பண்ணிக்கிட்டே வரலாம். அதுவும் இல்லாமல் இந்த காஸ்ட் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துக்கலாம். இதனால நம்மளுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். லைக் சைட்டில் என்னென்ன ஒர்க் நடந்துகிட்ருக்கு, அடுத்து என்ன ஒர்க் நடக்க போகுது, இதில் காஸ்ட், ஷெட்யூல், அது மட்டும் இல்லாமல் லேபரோட இன்ஃபர்மேஷன்ஸையும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். என்னென்ன மெஷினரிஸ் நம்மளுக்கு தேவைப்படுன்றதும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இதை வச்சு பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், ப்ரெசென்ட் பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ண யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் என்ன சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்த்தோன்னா 3ds Max. இது ஒரு 3D மாடலிங் சாஃப்ட்வேர். இதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 3D Studio Max. கிராஃபிக்ஸ் டிசைன், 3D மாடலிங் அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ரியலிஸ்டிக் இமேஜை இதை ரெண்டர் பண்ணிக்கலாம். இதுவும் ஒரு ஆட்டோடெஸ்கோட ப்ராடக்ட் தான். சாஃப்ட்வேர்ஸ்லாம் தவிர்த்து இப்போ நம்ம ஒரு ஆப் பார்க்க போகிறோம். ஆப் பேர் என்னன்னு பார்த்தோன்னா 5D Planner. இதில் 2D and 3D ரெண்டுத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம். இது ஃபோன்லேயே பண்ண முடியும். அப்படின்னா எவ்வளோ யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் சட்டுன்னு முடிஞ்சிட்டோம். இன்னொன்று இதில் ரொம்ப யூஸ்ஃபுல் என்னென்னு பார்த்தோன்னா இதுலேயும் வாக் த்ரூவும் இருக்குது, வர்ச்சுவல் ரியாலிட்டியும் இருக்குது. இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்குமே ரொம்ப பிடிச்சி போயிடும். இதுலேயும் ஃபர்னிச்சர்ஸ், ட்ரீஸ், பிளான்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ளேஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஆப் உங்களுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறோம். நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ கைஸ், நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் எங்கள் சோஷியல் மீடியா இன்ஸ்டாகிராமில் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ், குவிஸ் அதெல்லாம் போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் அதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ, டேக் கேர், பாய். இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம்.